வணக்கம் fellow aspirants, இது உங்க கசடர கற்க யூடியூப் சேனல். நம்ம இப்போ 2022 UPSC prelims question paper வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கொஸ்டின் நம்பர் 1 to 10 நம்ம தரவா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4 ஆப்ஷன்ஸோடையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம், அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு இங்கே ரெட் பெனில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இருந்தாலும் நான் கொடுக்குற எக்ஸ்பிளேஷனை வச்சு நீங்களே ஆன்சர்ஸை கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த பிடிஎஃபோட டெலிகிராம் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆஸ்பிரன்ஸ், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம 2013 to 2021 எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே தரவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4 ஆப்ஷன்ஸுமே இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்துட்டு போனால் மட்டுமே உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியில் வந்து ஒரு 20 மார்க்ஸ் எட்ஜ் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பற்றி நிறைய டாப்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் வெட்டரன் ஆஸ்பிரன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் சாவி, அந்த லாக் ஓப்பன் பண்ணுற சாவியே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிங்க. யூடியூப்பில் எல்லாத்துக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிங்க. இன்னும் 70 days தான் இருக்குது ஃபிலிம்ஸ்க்கு. ஓகேங்களா? ஃபிலிம்ஸ் போஸ்ட்போன் ஆக போகுது, எலெக்ஷனால் போஸ்ட்போன் ஆக போகுது, இதனால போஸ்ட்போன் ஆக போகுது. அதனால அவங்க எதுக்காகவுமே எதையுமே போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க போஸ்ட்போன் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரூமர்ஸ் எதையுமே நம்பாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. அவங்க எக்காரணத்து கொண்டும் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுற டைப் அவங்க கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ படிக்க ஆரம்பிங்க சீரியஸாக. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். என்ன கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 11 நீங்கள் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்சுவன்ட் டு த ரிப்போர்ட் ஆஃப் ஹெச்என் சன்யால் கமிட்டி த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971 வாஸ் பாஸ்ட். அது வந்து கரெக்டாக தப்பா, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எம்பவர்ஸ் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஹை கோர்ட் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் தெம்செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன் சிவில் கண்டெம்ட் அண்ட் கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து டிஃபைன் பண்ணிருக்கு அப்படின்னு கொடுத்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மோஸ்ட்டாக 90% தப்பாக இருக்கதா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்குமே தவிர இந்த மாதிரி இது வந்து கம்மியான விஷயம் அப்படின்னு நான் சொல்லலை. பட் டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கனாலே நம்ம இந்த ஆப்ஷனை 2 to 3 times வந்து யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து சிவில் அண்ட் கிரிமினல் கண்டெம்ட்டை வந்து டிஃபைன் பண்ணல அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. In India, the parliament is vested with the powers to make laws on contempt of court அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து contempt of courtனா என்ன அப்படின்னு படிச்சுட்டு வந்துட்டு இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது வந்து மோட்டிவேட்டட் அட்டாக்ஸ் வந்து சில பேர் பண்ணுவாங்க, அப்புறம் அன்வான்ட் கிரிட்டிசிசம்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான லீகல் மெக்கானிசம் இருக்கணும், அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பனிஷ் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட ஸ்டாச்சுட்டரி பேசிஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணும்போது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்துச்சு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கீழே வந்து ஒரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னாலும் நமக்கு தெரியும், ஆர்டிகல் 19(2) ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் தான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செப்பரேட்டாக வந்து ஆர்டிகல் 129 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு வந்து அவங்களே வந்து பனிஷ் பண்ணிக்கிற பவர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை யாராவது தப்பாக பேசினாங்களோ, அதாவது வந்து மோட்டிவேட்டட் அட்டாக்ஸ், அன்வான்ட் கிரிட்டிசிசம் யாராவது பண்ணாங்களோ அவங்களை பனிஷ் பண்ணுற ஃபுல் ரைட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது அப்படின்னு வந்து ஆர்டிகல் 129 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 215 வந்து அதே பவர் வந்து ஹை கோர்ட்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971 தான் வந்து ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் வந்து கொடுத்துருக்கு இந்த ஐடியாவுக்கு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் கண்டெம்ட், இன்னொன்று வந்து கிரிமினல் கண்டெம்ட். ஓகேங்களா? சிவில் கண்டெம்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்கனாலோ இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஆர்டர் கொடுக்கும்போது அதை வந்து வில்ஃபுல்லாக டிஸ்ஒபே பண்ணுறது வந்து சிவில் கண்டெம்ட் அது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. It is the willful disobedience to any judgment, decree, direction, order, writ, or other process of the court, or willful breach of an undertaking given to a court. ஓகேங்களா? ஸோ வில்ஃபுல்லாக நம்ம அவங்கள வந்து எந்த விதத்திலும் டிசோபே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்ஸையோ இல்லை ரிட்ஸையோ இல்லை டைரக்ஷனோ டிகிரியோ எந்த விதத்துலையுமே வந்து வில்ஃபுல்லாக ப்ரீச் பண்ணக்கூடாது. தெரியாமல் பண்ணுறது வந்து வேறு விஷயம், பட் வில்ஃபுல்லாக எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னா எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது மேட்டர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது விஷயம் பண்ணுறது, அதாவது வந்து அத்தாரிட்டி ஆஃப் த கோர்ட்டை வந்து லோவர் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி வந்து கோர்ட்டை வந்து ஸ்கேண்டலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது, அதாவது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் வரும், கிரிமினல் கண்டெம்ட்டில் வரும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கிரிமினல் கண்டெம்ட் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிவில் கண்டெம்ட் வந்து வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிமினல் கண்டெம்ட் வந்து அத்தாரிட்டி ஆஃப் எனி கோர்ட்டை வந்து லோவர் பண்ணுறது இல்லாட்டி ஸ்கேண்டலைஸ் பண்ணுறது தான் வந்து கிரிமினல் கண்டெம்ட் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
இப்போ நிறைய பேர் வந்து கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேர் அண்ட் அக்யூரேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ என்ன நடந்துச்சோ அது அப்படியே ஃபேராக வந்து சொல்கிறது, இல்லை வந்து ஃபேராக பப்ளிகேஷன் பண்ணுறது, அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வந்து வராது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபேர் கிரிட்டிசிசம் வந்து பண்ணுறோம். இந்த ஜட்மெண்ட்டை வந்து இப்படி கொடுத்துருந்துருக்கலாம், இல்லாட்டி இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேர் கிரிட்டிசிசம்ஸ் வந்து பண்ணோம்னா அதுவும் வந்து ஏற்கப்படக்கூடியது தான். பட் ஆனால் இவங்க என்ன இப்படி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கேவலமான ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வந்து வந்துடும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஃபைன் வந்து 2000 rupees வரைக்கும் போடலாம், இல்லாட்டி ரெண்டுமே பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. எப்போ அமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2006 வந்து அமெண்ட் பண்ணாங்க. எதுக்கு அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் அண்ட் குட் ஃபெய்த்தை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்காக அதை அமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஒருத்தர் வந்து ட்ரூத் ஆர் குட் ஃபெய்த்தில் வந்து ஏதாவது கிரிட்டிசிசம் பண்ணியிருந்தாருன்னா அது வந்து ஏற்கக்கூடியது. பட் ஆனால் வில்ஃபுல்லாக டிஸ்அவுட் பே பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி ஸ்கேண்டலைஸ் பண்ணியிருந்தாலோ அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பர்சன் கொடுக்குற கிரிட்டிசிசமோ இல்லை வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து கோர்ட்டோட தீர்ப்போட இன்டர்ஃபியர் பண்ணுது, இல்லாட்டி வந்து கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸோட இன்டர்ஃபியர் பண்ணுது, அந்த கோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வருது அப்படிங்கும்போது அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக வந்து ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பவர் ஆஃப் த கோர்ட் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஓன் மெஜஸ்டி அண்ட் ரெஸ்பெக்ட், அதுதான் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஓகேங்களா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் 1971 வந்து எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஹெச்என் சன்னியால் கமிட்டி, அதை பொறுத்து தான் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்டர் எந்தெந்த ஆர்டிகல் அது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 129 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்காக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 215 வந்து ஹை கோர்ட்ஸ்க்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்காக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துலையுமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து டிஃபைன் பண்ணல அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், சிவில் கண்டெம்ட், கிரிமினல் கண்டெம்ட் எதுவுமே கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது. அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் பற்றின லெஜிஸ்லேஷன் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் இந்தியா இட் இஸ் அ பார்லிமெண்ட் தட் ஹாஸ் த பவர் டு லெஜிஸ்லேட் ஓவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன நம்ம பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஹெச்என் சன்னியால் கமிட்டி அப்படின்னு வந்து ஒரு கமிட்டி நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு சில சமயம் வந்து வரலாம். பட் ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் 3 கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்ம வந்து மோஸ்ட்டாக ரூல் அவுட் பண்ணிடலாம். ஹாஃப் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து ரூல் அவுட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஆப்ஷன் 2 and 4 வந்து கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்ம ஈஸியாக ஆன்சருக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா pursuant to the report of H.N. Sanyal Committee, the Contempt of Courts Act 1971 was passed. இது வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the Constitution of India empowers the Supreme Court and High Court to punish for contempt of themselves. இதுவும் கரெக்ட். அதோட ஆர்டிகல்ஸும் படிச்சிருக்கோம். The Constitution of India defines civil contempt and criminal contempt. தப்பு. மோஸ்ட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு கொடுத்தாங்கனாலே இந்த ஆப்ஷனை 2-3 வாட்டி படிங்க. அது தப்பாக இருக்கா? அதான் 90% வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் 4 பாருங்க, in India the parliament is vested with the powers to make laws on contempt of court. அதுவும் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1, 2 and 4 is the right answer. ஆப்ஷன் B is the right answer னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 12 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் லா ஆஃபீஸர்ஸ் அண்ட் லீகல் ஃபர்ம்ஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் அட்வொகேட்ஸ் பட் கார்பரேட் லாயர்ஸ் அண்ட் பேட்டன்ட் அட்டார்னிஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ரெகக்னிஷன் அஸ் அட்வொகேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்வொகேட்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷனில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்க, செகண்ட் ஆப்ஷனில் வந்து பார் கவுன்சில்ஸ் ஹேவ் த பவர் டு the bar councils have the power to lay down the rules relating to legal education and recognition of law colleges அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை பற்றி படிச்சுட்டு வந்துட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க, அண்டர் செக்ஷன் 7(1)(h) ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961, இந்த செக்ஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 வரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் செக்ஷன் 7(1)(h) ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் கவுன்சிலுக்கு வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லீகல் எஜுகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணலாம். அதாவது அவங்க யூனிவர்சிட்டிஸோட கன்சல்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணலாம். எப்படி வந்து காலேஜஸ் நடக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கார்பரேட் லாயர்ஸ், அதுக்கப்புறம் பேட்டன்ட் அட்டார்னிஸ் எல்லாருமே வந்து லாயர்ஸாக தான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அக்கார்டிங் டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல் 49 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் வந்து ஷல் நாட் பி எ ஃபுல் டைம் salaried எம்ப்ளாயி ஆர் எனி பர்சன் கவர்மெண்ட் ஃபர்ம் கார்பரேஷன் ஆர் கன்சர்ன் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் வந்து he shall not be a full time salaried employee of any person, government, firm, corporation or concern அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
மிச்ச இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பேட்டன்ட் அட்டார்னினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பர்சனுக்கு வந்து லா டிகிரி இருக்குது ப்ளஸ் அவங்க வந்து பேட்டன்ட் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பேட்டன்ட் அட்டார்னி அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பேட்டன்ட் அட்டார்னிக்கு வந்து லா டிகிரி வந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் பார் கவுன்சிலில் வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அட்வொகேட்டாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேட்டன்ட் லிட்டிகேஷனில் டீல் பண்ணுறவருக்கு அவர் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட் அட்டார்னிக்கு வந்து தனியாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வந்து எதுவும் இருக்காது. அவர் வந்து ஒரு லா டிகிரி வச்சிருந்தா போதும். ஓகேங்களா? லா ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் ஜெனரல், அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் வந்து ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஸ்டாண்டிங் கவுன்சில் இந்த சுப்ரீம் கோர்ட், அதுக்கப்புறம் வந்து அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் இந்த சுப்ரீம் கோர்ட், அப்புறம் வந்து கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ், அப்புறம் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், ஆஸ் ஆல்சோ அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் engaged on retainership. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டிங் கவுன்சில் ஃபார் ராஜஸ்தான் சிவில் சர்வீசஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல். இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் லா ஆஃபீஸர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்வொகேட் ஜெனரல், அதுக்கப்புறம் வந்து அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், அப்புறம் சீனியர் ஸ்டாண்டிங் கவுன்சில் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அப்புறம் வந்து அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் இந்த சுப்ரீம் கோர்ட், அப்புறம் வந்து கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ், அப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து engaged on retainership. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டிங் கவுன்சில் ஃபார் ராஜஸ்தான் சிவில் சர்வீசஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல். இவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் லா ஆஃபீஸர்ஸாக வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர்ஸ் ஆஃப் லா அண்ட் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அட்வொகேட்ஸ். ஓகேங்களா? அட்வொகேட் வந்து இஸ் அ குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல். ஓகேங்களா? அதாவது நேச்சர் ஆஃப் கேஸை பொறுத்து, அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த மாதிரி கிளைண்ட் வந்து கோர்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் ஃபார் காம்பன்சேஷனா ரிலீஸா அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து அட்வொகேட்டாக வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சாலிசிட்டர், இவங்களை பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து கண்ட்ரியோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட சீஃப் லீகல் அட்வைசர். சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஹி சபார்டினேட் டு த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இவங்க வந்து தி அதர் கண்ட்ரிஸ் செகண்ட் லா ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல்ஸும் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் லா ஆஃபீஸர்ஸ் அண்ட் லீகல் ஃபர்ம்ஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் அட்வொகேட்ஸ், பட் கார்பரேட் லாயர்ஸ் அண்ட் பேட்டன்ட் அட்டார்னிஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ரெகக்னிஷன் அஸ் அட்வொகேட்ஸ். ஓகேங்களா? பேட்டன்ட் லாயர்ஸுமே பேட்டன்ட் அட்டார்னிஸுமே வந்து அட்வொகேட்ஸ் தான். அதுக்கப்புறம் கார்பரேட் லாயர்ஸுமே லாயர்ஸ் தான். ஓகேங்களா? அவங்களும் அட்வொகேட்ஸ் தான். எல்லாருமே வந்து தே கம் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் அட்வொகேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார் கவுன்சில்ஸ் ஹேவ் த பவர் டு லே டவுன் த ரூல்ஸ் ரிலேட்டிங் டு லீகல் எஜுகேஷன் அண்ட் ரெகக்னிஷன் ஆஃப் லா காலேஜஸ். இதையும் நம்ம படிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ பார் கவுன்சில்ஸ் ஆக்ட்லேயே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், அட்வொகேட்ஸ் ஆக்ட்லேயே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. அதாவது எல்லாருமே வந்து அட்வொகேட்ஸாக தான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கார்பரேட் லாயர்ஸ் அண்ட் பேட்டன்ட் அட்டார்னிஸுமே வந்து அட்வொகேட்ஸை தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் கவுன்சில்ஸ்க்கு வந்து எல்லா பவருமே இருக்குது. அதாவது லீகல் எஜுகேஷனான ரூல்ஸை ஃபார்முலேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் லா காலேஜஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான பவர் வந்து பார் கவுன்சில்ஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் B2 only is the right answer. அதுக்கப்புறம் இப்போ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதோட வந்து ஒரு 100 வாட்டி படிச்சிருப்போம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? பில் அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் ரிக்வயர்ஸ் அ ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்க்கு வந்து ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து தேவை கிடையாது. இதை வந்து நம்ம நிறைய வாட்டி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நிறைய வாட்டி இந்த கொஸ்டினே திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய ஆப்ஷன்ஸாக வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இதே பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்க்கு வந்து ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, when a constitution amendment bill is presented to the president of India, it is obligatory for the president of India to give his assent. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பாஸ் பண்ணும்போது பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக அவரோட அசென்ட்டை வந்து கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், a constitution amendment bill must be passed by both Lok Sabha and Rajya Sabha by a special majority. ஏன்னா கான்ஸ்டியூஷன்லேயே அமெண்ட் பண்ணுற பில் அப்படிங்கிறதுனால லோக்சபா ஆகட்டும் ராஜ்யசபா ஆகட்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் there is no provision for joint sitting அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வந்து ஜாயின்ட் சிட்டிங் ப்ரொசீஜர் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3யும் கரெக்டு. ஸோ 2, 3 மட்டும் தான் கரெக்டு, 1 தப்பு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பிரசிடென்ட் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது அது இட் இஸ் அப்ளிகேட்டரி டு கிவ் ஹிஸ் அசென்ட் அப்படின்னு சொன்னது வந்து 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் அப்ளிகேட்டரி ஃபார் த பிரசிடென்ட் டு கிவ் ஹிஸ் அசென்ட் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ சொன்னதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்லிட்டேன். ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து ஆர்டிகல் 368 கீழே வந்து வரும். ஓகேங்களா? 2 ஹவுஸுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து தேவையில்லை.
அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் கண்டிப்பாக ஆக்ஷன் கொடுத்தே ஆகணும். அது வந்து 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ட் சிட்டிங் வந்து கூப்பிட முடியாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 14 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, consider the following statements. The Constitution of India classifies the ministers into 4 ranks. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸிஃபை பண்ணுது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து நல்லா யோசிக்கணும். அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் டிஃபைன் பண்ணுது. நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து புக்கை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து டஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு கொடுக்குறதெல்லாம் நம்ம தனியாக எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டிஃபைன் பண்ணிருக்கு, இதெல்லாம் டிஃபைன் பண்ணல அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸிஃபைஸ் த மினிஸ்டர்ஸ் இன்டூ 4 ranks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லும்போதே நம்மளுக்கு 90% அது தப்புன்னு தெரியும். ஓகேங்களா? கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெப்யூட்டி மினிஸ்டர் அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷன் தனியாக பிரிக்கல, நம்மள தான் தனியாக பிரித்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? The total number of ministers in the union government, including the prime minister, shall not exceed 15% of total number of members in the Lok Sabha. இதுதான் வந்து பார்லிமெண்ட் சாப்டர்ல லட்சுமிகாந்த்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த யூனியன் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் வந்து 15% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபாக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படிதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் கிளாஸிஃபை த மினிஸ்டர்ஸ் இன்டூ 4 ranks. ஓகேங்களா? ஸோ கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெப்யூட்டி மினிஸ்டர் இதெல்லாம் வந்து நம்மளே தான் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கிலாண்டில் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால நம்மளும் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 74 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து பிரிக்கிறது வந்து எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் காண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் த லோக்சபா, அதில் தான் வந்து காண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இந்த லோக்சபா, அதில் தான் வந்து இந்த 4 டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது வந்து மெம்பர் ஆஃப் கேபினெட், அப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அதுக்கப்புறம் டெப்யூட்டி மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து மெயின் மினிஸ்டர் அப்படின்னு 4 டைப் ஆஃப் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003. ஓகேங்களா? ஸோ முக்கியமாக என்னென்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கதும் அப்புறம் லக்ஷ்மிகாந்தில் மெயினாக கொடுத்துருக்க அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் இன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷால் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னா வந்து லோக்சபா தான் வந்து ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் வந்து 15% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா வந்து எக்ஸீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 74 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் லெட் பை த பிரைம் மினிஸ்டர், அவங்க வந்து கைட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அக்கார்டிங் டு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இந்த லோக்சபா எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் மினிஸ்டர், டெப்யூட்டி மினிஸ்டர், அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு 4 டைப்பாக வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ட் கேபினெட் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352 அதில் மட்டும்தான் கேபினெட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 4 டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேபினெட் மினிஸ்டர், அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டெப்யூட்டி மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் வந்து தனி, அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அப்புறம் டெப்யூட்டி மினிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து 4 டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இதை வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் காண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் லோக்சபாவில் வந்து தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்னால் யாருன்னு பார்ப்போம். இவங்க வந்து அதாவது ரொம்ப முக்கியமான பொசிஷனில் இவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சிக்னிஃபிகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது டிஃபென்ஸ், ஹோம் அஃபேர்ஸ், எஜுகேஷன் அந்த மாதிரி முக்கியமான போஸ்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க தான் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பிரைம் மினிஸ்டரோட டாப் பாலிசி மேக்கர்ஸ், அட்வைசர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மற்ற கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் வந்து ஓவர்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டெப்யூட்டி மினிஸ்டர்னா நமக்கு பேர்லேயே தெரியும், மினிஸ்டர் கடியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் சார்ஜும் கொடுக்கலாம், அவங்களுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியும் கொடுத்துருக்கலாம். இல்லாட்டி வந்து அவங்க வந்து கேபினெட் மினிஸ்டர் அசிஸ்டும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 2 டைப் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து கொடுக்கலாம், சில பேருக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு வந்து டெப்யூட்டியாக இருக்கவங்க தான் இந்த டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸிஃபைஸ். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸிஃபை பண்ணல, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் லோக்சபா தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. செகண்ட் பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த யூனியன் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் ஷால் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த லோக்சபா. இது வந்து 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம்.
which of the following is other exclusive powers of லோக்சபா நம்ம வந்து படிச்சிருக்கோம். லோக்சபா ராஜ்யசபா நம்ம நிறைய வாட்டி திரும்ப பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ எதுக்கு லோக்சபாக்கு இருக்க எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகேன்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து லோக்சபா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ராஜ்யசபா வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அகேன்ஸ்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து லோக்சபா மட்டும் தான் பண்ண முடியும். பிகாஸ் அவங்க தான் வந்து ராஜ்யசபா வந்து டிசால்வே ஆகாது. ஓகேங்களா. லோக்சபா தான் வந்து டிசால்வ் ஆக முடியும். ஏன்னா வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஹோலான கவர்மெண்ட்டே வந்து ரிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக லோக்சபாக்கு இருக்கிறது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அகேன்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பண்ணுறது வந்து லோக்சபாக்கு மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் லோக்சபாவில் வந்து இன்னொன்று ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது லோக்சபா மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நோ கான்ஃபிடன்ஸ் அகேன்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இது ரெண்டுமே வந்து லோக்சபாவோட ரொம்ப ஸ்பெஷலான பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பவர்ஸ் ஆஃப் லோக்சபா என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் ஸ்டில் ப்ரீஃபாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து லோக்சபா வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த லோக்சபா வந்து ஃபர்ஸ்ட் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா வந்து செகண்ட் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து தே கேன் மேக் அமெண்ட்மெண்ட்ஸ் டு த கான்ஸ்டியூஷன். அது மட்டும் இல்லாமல் ஆர்டினரி பில்ஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு பேருமே அப்ரூவ் பண்ணால் தான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ வந்து ராஜ்யசபா வந்து அந்த பில்லை திருப்பி லோக்சபாக்கு அமைச்சாங்கன்னா, அப்போ வந்து அவங்க வந்து ஜாயின்ட் சிட்டிங் கூப்பிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு நெகோசியேஷன் வந்து பில்லை பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மணி பில்லை வந்து லோக்சபா மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு மணி பில் இல்லாட்டி வந்து ஃபினான்ஷியல் பில், அதாவது மணி பில்லுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து எந்தெந்த ஃபினான்ஷியல் பில்ல இருக்கோ அந்த மாதிரி மணி பில்லை வந்து லோக்சபா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். லோக்சபா மட்டும் தான் வந்து இனிஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அந்த மணி பில்லுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின்ட் சிட்டிங்கும் கூப்பிட முடியாது. எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் கூப்பிட முடியாதோ அந்த மாதிரி மணி பில்லுக்கும் வந்து ஜாயின்ட் சிட்டிங் கூப்பிட முடியாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மணி பில்லை வந்து ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் தேவை. ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் மணி பில்லுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் தேவை இந்த மணி பில்லுக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏதாவது கொஸ்டின் அரைஸ் ஆச்சுன்னா, அதாவது ஒரு பில் மணி பில்லா இல்லையா அப்படின்ற கொஸ்டின் அரைஸ் ஆச்சுன்னா, அப்போது ஸ்பீக்கரோட டெசிஷன் தான் ஃபைனல் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ராஜ்யசபாக்கு எந்த பவருமே கிடையாது. மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாக்கு எந்த பவருமே கிடையாது. அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ராஜ்யசபா ஹஸ் நோ பவர் டு அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் அ மணி பில் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் சஜஷன்ஸ் கொடுக்கலாம் ராஜ்யசபா. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றுங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் தே ஹேவ் நோ பவர் டு அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் த மணி பில் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து லோக்சபா மட்டும் தான் பண்ண முடியும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து நம்மளுக்கு தெரியும், மினிஸ்டர்ஸ் ஆல்வேஸ் ஸ்விம் ஆர் சிங் டுகெதர். ஓகேங்களா. ஸோ லோக்சபா தான் டிசால்வ் ஆகும் கம்ப்ளீட்டாக. ஸோ அவங்க தான் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் வந்து லோக்சபாவில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அண்டர் ரூல் 198 அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேங்களா. இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் வந்து நம்ம நிறைய வாட்டி படிச்சிட்டோம். இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் டாப்பிக்கை பற்றி. ஓகேங்களா. ஆர்டிகல் 61 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா. சார்ஜஸ் ஃபார் த இம்பீச்மெண்ட் வந்து யார் வேணால் பண்ணலாம். அதாவது லோக்சபாவும் பண்ணலாம், ராஜ்யசபாவும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எந்த ஹவுஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் வந்து அதை வந்து சைன் பண்ணும். கரெக்ட் தான், இந்த சார்ஜஸ்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு வந்து சைன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து 14 days நோட்டீஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் வந்து போகும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து இந்த ஹவுஸ் வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹவுஸுக்கு போகும். நெக்ஸ்ட் ஹவுஸுக்கு போனோடனே பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஹியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவர் பக்கம் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு ஹியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறமா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரசிடென்ட் ஸ்டாண்ட்ஸ் இம்பீச்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்தியாவில் எந்த பிரசிடென்ட்டையும் இம்பீச் பண்ணதில்லை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல், ஜுடிஷியல், டிப்ளமேட்டிக், மிலிட்ரி, எமர்ஜென்சி பவர்ஸ் எல்லாமே பிரசிடென்ட்டுக்கு வந்து இருக்குது. எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ். ஓகேங்களா. எல்லாத்தையுமே தரவா லட்சுமிகாத்தில் படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் லோக்சபாக்கு மட்டும் தனியாக இருக்க ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பாஸ் அ மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அகேன்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து டு இன்ட்ரடியூஸ் அ மணி பில். இது ரெண்டுமே தான் வந்து லோக்சபாக்கு இருக்க ஸ்பெஷல் பவர்ஸ். அதில் செகண்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 16 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, with reference to anti-defection law in India, consider the following statements அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ anti-defection law நம்மளுக்கு தெரியும், 10th schedule வந்து வரும் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகேங்களா. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தவிர விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இதை பற்றி நம்ம படிச்சுட்டு வரலாம். ஓகேங்களா.
இப்போ பார்த்தீங்கன்னா the 10th schedule of the constitution of India வந்து எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வச்சிருக்கு. அதாவது disqualification of members of the parliament, அதுக்கப்புறம் ஸ்டேட் legislature on the ground of defection வந்து பண்ணுறதுக்கு வந்து 10th schedule of the constitution of Indiaவில் தான் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஓகேங்களா. இப்போ வந்து நிறைய பேரை வந்து ராஜ்யசபாவில் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லோக்சபாவில் வந்து 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ், அதாவது 12 பீப்புளை வந்து ராஜ்யசபாவில் நாமினேட் பண்ணுவார் பிரசிடென்ட். அப்புறம் வந்து லோக்சபாவில் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ப்ரொவிஷன் வந்து தூக்கிட்டாங்க. பட் ஸ்டில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் வந்து எப்போ வந்து டிஸ்குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 6 months அவங்க வந்து 6 months டேர்மை முடிச்சு அதுக்கப்புறமா ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஜாயின் பண்ணால் பரவாயில்ல. பட் ஆனால் 6 monthsக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த ஹவுஸில் உட்காந்த நேரத்துலேருந்து 6 monthsக்குள்ளே ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து தே ஆர் எலிஜிபிள் ஃபார் டிஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சாரி, பிஃபோர் 6 months அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இன்னொட்டி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு நாமினேட்டட் மெம்பர் வந்து ஹவுஸில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை 6 monthsக்கு முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ வந்து அவர் வந்து நவம்பர் வந்து உட்கார்றாரு, ஒரு நாமினேட்டட் மெம்பர் வந்து நவம்பரில் வந்து உட்கார்றாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து மே மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பரவாயில்ல. அப்போ வந்து அவங்களை டிஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஆன்டி டிஃபெக்ஷனில் அவங்கள வந்து தூக்க மாட்டாங்க. இந்த மே மாதத்துக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து தூக்கிடணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் வந்து 6 மாதத்துக்குள்ளே எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. 6 மாதத்துக்கு மேலே ஜாயின் ஆனதுக்கப்புறம் அவர் ஜாயின் பண்ணார்னா அப்போ ஆன்டி டிஃபெக்ஷனில் வந்து அவரை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எனி கொஸ்டின் அரைசிங் ஃபார் த டிஃபெக்ஷன், இவரை வந்து டிஃபெக்ஷன் பண்ணலாமா வேண்டாமா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே வர மாட்டாரா அப்படிங்கிறத வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவார். அவருக்கு வந்து எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. அதாவது இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கோர்ட் வந்து எப்போ இன்டர்வியூன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து டெசிஷன் மேக் பண்ணதுக்கப்புறமா தான் கோர்ட் வந்து உள்ளே இன்டர்ஃபியர் ஆக முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறமா தான் கோர்ட்டே வந்து உள்ளே வர முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 10th schedule of the constitution of India, அதை வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து பார்ட்டியோட மேண்டேட்டை வந்து வயலேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் வந்து ப்ராப்பராக செயல்படுறதுக்காகவும் தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ரெண்டுத்துக்குமே இது வந்து சமமாக வந்து செயல்படும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டெசிஷன் வந்து ஃபைனல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் கியோட்டோ ஹோலான் கேஸ் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு 1993 வந்து கியோட்டோ ஹோலான் கேஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கியோட்டோ ஹோலான் கேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷன் வந்து அன்கான்ஸ்டியூஷனல். அதாவது வந்து கடைசியாக ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டெசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறது வந்து அன்கான்ஸ்டியூஷனல். கடைசி சே வந்து ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கியோட்டோ ஹோலான் கேஸில் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து ஃபைனலாக வந்து டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கோர்ட்ஸ் வந்து தலையீடு பண்ணி கோர்ட்ஸ் வந்து உள்ளே போய் எதனால ஆன்டி டிஃபெக்ஷன் பண்ணினாங்க, எதனால வந்து இந்த லா வந்து இவர் மேலே புகுத்தி இவரை வந்து வெளியில் அமிச்சாங்க அப்படின்னு கேட்கறதுக்கான ஃபுல் உரிமை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் 2 பேருக்குமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து கியோட்டோ ஹோலான் கேஸில் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 1993 வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டெசிஷன் வந்து ஃபைனலாக இருந்துச்சு. இப்போது கியோட்டோ ஹோலான் கேஸ் நடந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் 2 பேருமே வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஒன்ஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறமா இப்போது அவரோட எடுத்திருக்க டெசிஷன் வந்து வேலிஃபைடாக இருக்குது இல்லை ஒரு தலைப்பட்சமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து வித் ரெஃபரன்ஸ் டு ஆன்டி டிஃபெக்ஷன் லா இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, the law specifies that nominated legislature cannot join any political party within 6 months of being appointed to the house. Within 6 months அவர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 6 monthsக்கு மேலே ஜாயின் பண்ணாதான் ஆன்டி டிஃபெக்ஷன் அவர் மேலே பாயுமே தவிர 6 monthsக்குள்ளே அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. ஆப்ஷன் 2 பாருங்கள். the law does not provide any time frame within which the presiding officer has to decide a defection case. ஓகேங்களா. எந்த டைம் ஃப்ரேமுமே வந்து presiding officerக்கு வந்து கொடுக்கல இந்த டிஃபெக்ஷன் கேஸை பொறுத்த வரைக்கும், எந்த டிஃபெக்ஷன் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்ஷன் 2 only is the right answer அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 17 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கொஸ்டின் நம்பர் 17 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இவங்களை பற்றி படிச்சிருக்கோம் ஆல்ரெடி நிறையா வாட்டி. அட்டார்னி ஜெனரல், சாலிசிட்டர் ஜெனரல் இவங்களை பற்றிலாம் படிச்சிருக்கோம். ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி படித்தது தான். ஸோ திரும்ப ரிவைஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கலாம். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 76(1) வந்து பிரசிடென்ட் வந்து
ஒரு யார் வந்து ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காரோ அவர் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ட் சிட்டிங்லும் போய் உட்காரலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த கமிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்டில் வேணால் அவர் வந்து போய் உட்காரலாம். ஓகேங்களா. ஆனால் அவருக்கு வந்து ரைட் டு ஓட் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல வேணால் அவர் போய் ஒரு மெம்பராக உட்காரலாமே தவிர அவருக்கு வந்து எந்த ரைட் டு ஓட்டும் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எல்லா இம்யூனிட்டிஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் அட்டார்னி ஜெனரல் வந்து எவ்வளோ நாள் ஹோல்டு ஆஃபீஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆஃப் பிரசிடென்ட் வரைக்கும் தான் அவர் வந்து ஆஃபீஸில் இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் வந்து என்ன ரெம்யூனரேஷன் சொல்கிறாரோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து கொடுப்பாங்க. பிரசிடென்ட் எந்த டைமில் வேணால் அவர் வந்து ரிமூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சொல்லுவார். ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அட்வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவார். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்களை வந்து நீங்கள் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து டிசால்வ் ஆகும்போது அதாவது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணாங்கன்னா ஆப்வியஸாக வந்து இவரும் வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஓகேங்களா. அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் தான் இவர் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க டிசால்வ் ஆகும்போது இவருமே வந்து வேலையை விட்டு விலகிற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஓகேங்களா. இந்த ப்ரொவிஷன் அதாவது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இவர் வரதுனால தான் வந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலையை. பட் ஆனால் கண்டிப்பாக ரிசைன் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சாலிசிட்டர் ஜெனரல் வந்து எந்த மீட்டிங்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்லையுமே வந்து கலந்துக்க மாட்டாரு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அட்டார்னி ஜெனரலோட சேர்த்து நிறைய லா ஆஃபீஸர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எந்தெந்த லா ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சப்சிடரியாக வந்து வேலை செய்வாங்க. அதையும் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 76 வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவரை பற்றி தான் பேசுதே தவிர நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எந்த இடத்துலையுமே வந்து சாலிசிட்டர் ஜெனரல் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசவே கிடையாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஒரு போஸ்ட் கிரியேட்டட் பை த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் சாலிசிட்டர் ஜெனரல் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் அப்படின்ற பேச்சே வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் கிடையாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஆப்ஷன் 1 வந்து பாருங்கள் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர் த ஒன்லி ஆஃபீஸர்ஸ். ஒன்லின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்கும்னு வந்து 99% வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து பார்லிமெண்ட் மீட்டிங்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ஆனால் ஓட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து மீட்டிங்ஸ்லேயே உட்கார முடியாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பா. அப்போ ஆப்ஷன் 2 பாருங்கள் according to Constitution of India, Attorney General of India submits his resignation when the government which appointed him resigns. அப்போ ஓகேங்களா. அவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பிரசிடென்ட்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்களை வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக போடுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து டிசைன் பண்ணும்போது இவங்களும் வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. பட் ஆனால் அது வந்து மேண்டேட்ரி கிடையாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2மே வந்து தப்பு தான். நெய்தர் 1 or 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. அந்த மாதிரி எந்த ரூலும் கிடையாது. அவங்க ரிசைன் பண்ணால் இவரும் போகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூலும் கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 18 வித் ரெஃபரன்ஸ் டு ரிட்ஸ் issued by the courts in India consider the following statements. நம்ம ஆல்ரெடி ரிட்ஸை பற்றி தரவாக படிச்சிருக்கோம். திரும்ப சொல்கிறேன். 13 to 2021 எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் பாருங்கள். கோ வாரண்டோ, சென்டியூரரி, மேண்டம்னஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், சென்டியூரரி, கோவாரண்டோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் வந்துருக்கு. எல்லாத்த பற்றி நம்ம வந்து தரவாக படிச்சிருக்கோம். ஸோ 13 to 2021 எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா. நம்ம இவ்வளோ வாட்டி படித்தே நம்மளுக்கு மறக்குது பாருங்கள். எனக்கு வந்து சொல்லும்போது மறக்குது. ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மேண்டமஸ் அப்படிங்கும்போது மேண்டேட்ரி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதாவது கண்டிப்பாக மேண்டேட்டரியாக ஒரு ஒர்க்கை வந்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்து கீழே இருக்கவங்களுக்கு சொல்கிறது இந்த மேண்டமஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி படிக்கலாம். மேண்டேட்டரியாக இந்த வேலையை வந்து நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறது தான் மேண்டேட்னஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து எம்எம் அப்படிங்கிற மாதிரி மேண்டேட்டரி அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. லிட்ரலியாக மேண்டமஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு அர்த்தம்னா வி கமாண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா. It is a command issued by the court to a public official asking him to perform his official duties that he has failed or refused to perform. ஓகேங்களா. ஸோ ஒரு கோர்ட் வந்து ஒரு பப்ளிக் அஃபிஷியல் கிட்ட நீங்கள் வந்து இந்த டியூட்டிஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது தான் மேண்டமஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து எனி பப்ளிக் பாடி இல்லாட்டி ஒரு கார்பரேஷன் இல்லாட்டி வந்து அடுத்த கோர்ட் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட் அந்த மாதிரி கீழே இருக்க கோர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சொல்லலாம். இல்லாட்டி ட்ரிபியூனல் இல்லாட்டி வந்து கவர்மெண்ட் யாருக்கு வேணால் வந்து இந்த ரிஸ்ட் ஆஃப் மேண்டமஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா.
யாருக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், கம்பெனிஸ், இந்த இதுக்கெல்லாம் பப்ளிக் டியூட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணுற அவசியம் இல்லையோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இதை வந்து கொடுக்க முடியாது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது எதுக்கெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி ஃபோர்ஸ் இல்லையோ, அது வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஆக்ட் இருக்கணும், அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த ரிட் ஆஃப் மேண்டம்னஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்புறம் வந்து டியூட்டி பண்ணுறது வந்து டிஸ்கிரிஷனரி, அவங்க இஷ்டம் இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றத வந்து நம்ம கேட்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்புறம் ஸ்டேட் கவர்னருக்கு ஆப்போசிட் அகேன்ஸ்டாக வந்து நம்ம ரிட் ஆஃப் மேண்டம்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ரிட் ஆஃப் மேண்டம்னஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்புறம் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. யாருக்கு அகேன்ஸ்டாலாம் வந்து இதை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒரு ப்ரைவேட் பாடி அகேன்ஸ்டாக எப்போ இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் டியூட்டியோட வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து இஷ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் கம்பெனி, அதாவது வந்து ஒரு கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அதாவது பப்ளிக் டியூட்டிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, இல்லாட்டி வந்து ஏஜென்சி ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்குது, அந்த அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான கம்பெனி வந்து கவர்மெண்ட் ஏஜென்சியாக அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலையும் வந்து இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அது வந்து கவர்மெண்ட் கீழே இருக்கணும், அப்போ மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கவர்மெண்ட் இட் ஷுட் பி பேக்ட் பை ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி, அதாவது ஒரு ஆக்ட் இருக்கணும், அந்த ஆக்டை என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான கேஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோஹன்லால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டாக இப்போ வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவர் வந்து பப்ளிக் அத்தாரிட்டியோட இன்டெகிரேட் ஆயிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அது அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஒன்று பப்ளிக் அத்தாரிட்டியாக இருக்கணும், இல்லாட்டி கவர்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து யார் வந்து இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி பர்சன்ட், அதாவது இண்டிவிஜுவல் இல்லாட்டி ப்ரைவேட் பாடி யார் வேணால் வந்து கோர்ட்டில் போய் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து லீகல் ரைட் இருக்கணும் அந்த மேட்டரில், அவங்க அந்த மாதிரி இருக்க யார் வேணால் வந்தால் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கோவாரண்ட்டாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. பை அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். ஓகேங்களா. இது வந்து கோர்ட் வந்து எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகாலிட்டி ஆஃப் பர்சன்ஸ் கிளைம் டு அ பப்ளிக் ஆஃபீஸ், அதுக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஹேபியஸ் கார்பஸ்னா டு ஹேவ் த பாடி ஆஃப் அந்த பர்சனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஹேபியஸ் கார்பஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ப்ராஹிபிஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு ஆஃபீஸை வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து எக்ஸஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எடுத்துட்டாங்கனாலோ இல்லாட்டி அவங்களுக்கு தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கள ப்ராஹிபிட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து ப்ராஹிபிஷன் அப்படிங்கிற ரிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ரிட்ஸுமே வந்து நம்ம தரவாக படிச்சிருக்கோம். ஸோ திரும்ப சொல்கிறேன் 13 to 2021 எல்லா கொஸ்டின் பேப்பருமே பாருங்கள். கோவாரண்ட்டை வந்து பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட் அப்படின்னு வந்து அதுன்னு அப்படி கேட்குறது தான் இந்த ரிட் ஆஃப் கோவாரண்ட்டோ. அதாவது ஒரு பர்சன் வந்து ப்ராப்பராக லீகலாக ஒரு பப்ளிக் ஆஃபீஸை வந்து கிளைம் பண்ண முடியும், பட் ஆனால் அவர் வந்து இல்லீகலாக ஒரு பப்ளிக் ஆஃபீஸை வந்து எந்த பர்சனும் கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கோவாரண்ட்டோ அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவாரண்ட்டோ ரிட்டை எப்போ ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியேட்டிவ் பப்ளிக் ஆஃபீஸ் ஆஃப் பர்மனன்ட் கேரக்டர், அப்போ தான் வந்து இந்த ரிட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அந்த பப்ளிக் ஆஃபீஸை வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் பை ஸ்டாச்சூட். ஓகேங்களா. ஏதாவது ஒரு ஆக்ட் மூலயமா இல்லை ஒரு ஸ்டாச்சூட் மூலயமா அந்த பப்ளிக் ஆஃபீஸை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன், அதாவது ஒரு பப்ளிக் வேலை, கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கோவாரண்ட்டோ அப்படிங்கிற ரிட்டை வந்து கொடுக்க முடியுமே தவிர இந்த மாதிரி மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸ் இல்லாட்டி ப்ரைவேட் ஆஃபீஸ் அதுக்கெல்லாம் வந்து கோவாரண்ட்டை வந்து கொடுக்கக்கூடாது. லீகலாக அந்த இடத்துக்கு நான் தான் சொந்தம், நம்ம வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து லீகலாக நம்ம அந்த இடத்துக்கு போய் உட்காருறது. ஓகேங்களா. நம்ம வந்து ப்ரைவேட் கம்பெனியில் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த சீட்டை கொடுத்தாகணும், இல்லாட்டி மினிஸ்டர் எனக்கு இந்த மினிஸ்டர் இடத்த கொடுத்தாகணும் அப்படின்னு போய் நம்ம லீகலாக எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. நம்ம வின் பண்ணால் எலெக்ஷனை வின் பண்ணால் நம்ம போய் உட்காரலாம், இல்லாட்டி போய் உட்கார முடியாது. ஸோ இந்த மாதிரி லீகலாக வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைங்களெல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு தான் இந்த கோவாரண்ட்டோ இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. முக்கியமான விஷயம் கோவாரண்ட்டோவில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யார் வேணால் வந்து கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா. எந்த இன்ட்ரெஸ்டட் பர்சன் வேணால் வந்து இந்த ரிட்டை வந்து நீங்கள் எனக்கு இப்போ ரிட் பெட்டிஷன் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற ரிட்ஸில் வந்து அக்ரீவ்டு பர்சன் மட்டும்தான் வந்து போட முடியும். ஓகேங்களா. எனக்கு வந்து லீகலாக இந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற பர்சன் தான் இதை கிளைம் பண்ண முடியும். பட் ஆனால் கோவாரண்ட்டை மட்டும் எனி இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து இந்த ரிட்டுக்கு வந்து கேட்கலாம். ஓகேங்களா. ரிட் ஃபைல் பெட்டிஷன் வந்து போடலாம் கோர்ட்டில் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எனி இன்ட்ரெஸ்டட் பர்சன் போடலான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் எனி இன்ட்ரெஸ்டட் பர்சன் போடுறது தான் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யார் வேணால் வந்து இந்த ரிட்டை வந்து இந்த ரிட் பெட்டிஷன் வந்து கோர்ட்டில் போட்டு கேட்கலாம். இவருக்கு வந்து இந்த வேலைக்கு வந்ததுக்கான அத்தாட்சி என்ன இருக்குது, இவர் எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த வேலைக்கு வந்தார்,
இவர் எப்படி இந்த போஸ்ட்டுக்கு வந்து லீகலிட்டி வந்து கிளைம் பண்ணுறாரு அப்படின்னு யார் வேணால் வந்து கேட்கலாம். அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற ரிட்ஸ் எல்லாமே வந்து அக்ரீட் பர்சன் மட்டும் தான் கேட்க முடியும். பட் கோவாரண்ட்டை வந்து யார் வேணால் இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. அதாவது சம்மந்தமே இல்லாமல் இந்த காசு கொடுத்து வேலைக்கு போகிறது அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கோவாரண்ட்டை வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. இல்லீகல் அசர்பேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ். ஓகேங்களா. இல்லீகலாக காசு கொடுத்து பப்ளிக் வேலை வாங்குறது அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கோவாரண்ட்டோ ரிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ரிட்ஸ் issued by the courts in India, consider the following statements கொடுத்துருக்காங்க. Mandamus will not lie against a private organization unless it is entrusted with public duty. So option 1 வந்து கரெக்ட். செகண்ட் பாருங்க. Mandamus will not lie against a company even though it may be a government company. தப்பு. ஓகேங்களா. கீழே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்களா இல்லை என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஆப்ஷன் 2 வந்து கன்ஃபார்மாக தப்பு. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து பிடிஎஃப்லையும் கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. Any public-minded person can be a petitioner to move the court to obtain a writ of quo warranto. நான் சொன்ன மாதிரி யார் இன்ட்ரெஸ்டட் பர்சன் யார் வேணால் வந்து கோர்ட் பெட்டிஷன் வந்து போடலாம். மற்ற ரிட்டுக்கெல்லாம் வந்து அக்ரீட் பர்சன் தான் போட முடியும். பட் ஆனால் கோ வாரண்டோக்கு மட்டும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து பெட்டிஷன் போடலாம். ஸோ ஆப்ஷன் 1 and 3 தான் கரெக்ட். சி தான் ரைட் ஆன்சர், டி ரைட் ஆன்சர் கிடையாது. ஸோ பிடிஎஃப்லையும் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 2 வந்து தப்பு. கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக மேண்டமஸ் வந்து போடலாம். ஓகேங்களா. கவர்மெண்ட்டோட அசோசியேட் ஆயிருக்கு இல்லாட்டி பப்ளிக் டியூட்டி வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து மேண்டமஸ் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 19. With reference to Ayushman Bharat Digital Mission, consider the following statements அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அந்த டைமில் இது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுனால மட்டுமே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் வந்து படிக்கலாம். இது வந்து செப்டம்பர் 2021 பிரைம் மினிஸ்டர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு. அதாவது இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஹெல்த் ஐடிஸ் வந்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், இன்சூரன்ஸ் ஃபார்ம், சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் வந்து எல்லாருமே வந்து ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸை வந்து ப்ராப்பராக வந்து எலக்ட்ரானிக்காக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்தாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் டிஜிட்டல் ஹெல்த் ஐடிஸ் ஃபார் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் டு ஹெல்ப் ஹாஸ்பிட்டல்ஸ், இன்சூரன்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் ஆக்சஸ் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எலக்ட்ரானிக்கலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த பைலட் ப்ராஜெக்ட் ஆஃப் த மிஷன் வந்து எப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபோர்ட்டில் வந்து 15th August 2020 வந்து அனௌன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பைலட் ப்ராஜெக்ட் ஆஃப் த மிஷன் வந்து 15th August 2020 அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனால் ப்ராப்பராக வந்து லான்ச் பண்ணது வந்து செப்டம்பர் 2021 தான். ஓகேங்களா. இதை வந்து பைலட் ஃபேஸில் வந்து 6 states and union territoriesல வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் வந்து இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக இருக்கும். ஓகேங்களா. பார்ட்டிசிபேஷன் இன் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் வந்து இட் இஸ் வாலண்டரி. அதாவது சிட்டிசன்ஸ்க்குமே சேர்த்து இது வாலண்டரி தான் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது மட்டுமே இல்லாமல் ஏதாவது ஹாஸ்பிட்டல், அதாவது ஏதாவது ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிக்குமே வந்து இது வாலண்டரி தான். நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்க வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டாம். ஒரு ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே இருக்க டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் நர்ஸு, அதுக்கப்புறம் வந்து மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரி. ஓகேங்களா. ஸோ ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா அதுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து இது நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் ஈகோ சிஸ்டமில் வந்து ப்ராப்பராக இன்டெகிரேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து சீம்லெஸ் போர்ட்டபிலிட்டி அக்ராஸ் த கண்ட்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன், பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மஸ்ட் அடாப்ட் இட். இது வந்து வாலண்டரி ஸ்கீம் தான், கன்ஃபார்மாக பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க. ஆஸ் இட் எய்ம்ஸ் டு அச்சீவ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஷுட் பி அ பார்ட் ஆஃப் இட். அல்டிமேட்லி கிடையாது, வாலண்டரி தான். அதுவும் வாலண்டரி தான். சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சா எடுத்துக்கலாம், வேண்டாம்னு நினச்சா வேண்டாம் தான். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 தப்பு. இட் ஹேஸ் சீம்லெஸ் போர்ட்டபிலிட்டி அக்ராஸ் த கண்ட்ரி. இது வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து ப்ராப்பரான எல்லாமே ஹெல்த் சிஸ்டம் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி ஒரு போர்ட்டபிளான விஷயத்தை வந்து கொண்டு வருது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 20 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வித் ரெஃபரன்ஸ் டு டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. இதை பற்றி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நிறைய வாட்டி இதை பற்றி படிச்சிட்டோம். நம்மளே தான் ஆன்சர் பண்ண போகிறோம். பாருங்க. As per the rules of procedure and conduct of business in Lok Sabha, the election of deputy speaker shall be held on such days as speaker may fix. ஓகேங்களா. இன்னொரு படிக்கிறேன் பாருங்க. As per the rules of procedure and conduct of business in Lok Sabha, the election of deputy speaker shall be held on such date as the speaker may fix. இதை வந்து நம்ம பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்லேயே வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸ்பீக்கர் எந்த டேட்டில் சொல்கிறாரோ அன்றைக்கி தான் வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். செகண்ட் பாருங்க.
It is mandatory provision that the election of a candidate as deputy speaker of Lok Sabha shall be from either the principal opposition party or ruling party அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு கன்வென்ஷனாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஆப்போசிஷன் பார்ட்டி இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்காருன்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கன்வென்ஷனாக தான் சொன்னாங்களே தவிர அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனில் மேண்டேட்ரியாக ப்ரொவைட் பண்ண கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 2 வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, இதையும் வந்து லக்ஷ்மிகாந்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஹஸ் த சேம் பவர் as the speaker when presiding over the sitting of the house and no appeal lies against his ruling. ஓகேங்களா, ஸோ ஸ்பீக்கர் இல்லைன்ற பட்சத்தில் டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் பொசிஷன் வந்து எடுத்துப்பாரு. அப்போ ஸ்பீக்கருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கோ அது எல்லாமே டெப்யூட்டி ஸ்பீக்கருக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ரூலிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எந்த அப்பீலும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 3 கரெக்ட். ஆப்ஷன் 4 பாருங்க, the well established parliamentary practice regarding the appointment of deputy speaker is that the motion is moved by the speaker and duly seconded by the prime minister அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கும் எலெக்ஷன் ஆஃப் டெப்யூட்டி ஸ்பீக்கருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஹவுஸ் மட்டுமே சேர்ந்து வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்லிமெண்ட்ரி ப்ராக்டிஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் வந்து ஸ்பீக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெம்பர் வந்து இவர் தான் வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கராக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கான எலெக்ஷன் வந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து இன்னொரு மெம்பர் வந்து செகண்ட் மெம்பர் வந்து அதை வந்து திருப்பி ப்ரப்போஸ் பண்ணுவார். மெம்பர்ஸ் வந்து அடுத்தடுத்து சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டருக்கும் இந்த எலெக்ஷன் ஆஃப் டெப்யூட்டி ஸ்பீக்கருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 4 வந்து தப்பு. ஓகேங்களா, 2வும் தப்பு, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா, மேண்டேட்ரி கிடையாது, அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து வரணும் ரூலிங் பார்ட்டிலேருந்து வரணும் அப்படிங்கிற எந்த மேண்டேட்ரி ரூல்ஸுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது ஒரு கன்வென்ஷனில் இப்படி வச்சா நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர் வந்து ரூலிங் பார்ட்டினா டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து ஆப்போசிஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 1 and 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் சொன்ன கான்செப்டே தான் இங்கே எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பிடிஎஃப்லையும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, எதுவுமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல, நான் சொன்னதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், பைலப் பண்ணி வச்சுக்காதீங்க. பைலப் பண்ணி வச்சா படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னும் 70 days தான் இருக்குது. கடகடன் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் கடகடன் பார்க்க ஆரம்பிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கறது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு பயங்கரமான எட்ஜ் கொடுக்கும். மற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்காம போனவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய எட்ஜை வந்து கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் பாருங்கள். எல்லாமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி அது ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோலேயே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மற்ற ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல் 500% எஃபர்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நம்ம அப்போ படிக்கலையே இப்போ படிக்கலையே அதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் எப்போ முன்னாடி படிச்சிருந்தாலுமே இப்போ நம்ம வந்து எல்லாமே மறந்து தான் போயிருக்கும். நம்ம திருப்பி வந்து 3-4 வாட்டி ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து கடகடன் எல்லாத்தையுமே படிங்க. ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ரீடிங் வந்து பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம எல்லாமே படித்த டாபிக் தான். கடகடன் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.